நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டில் இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸ் அட்டண்டன்ட் குரூப் சி ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ October 2 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் October 21 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனலில் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே தான் இதில் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, சிலபஸ் என்ன, ஏஜ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கும். October 2 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் October 21 அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கு செலெக்ஷனில் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். NCERT CBSE சிலபஸ் அடிப்படையில் 10th ஸ்டாண்டர்ட் CBSE சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து 21 நவம்பர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும். எந்த தேதியில் அதுவும் சொல்லிட்டாங்க. 21 நவம்பர் எக்ஸாம் இருக்கும். எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹால் டிக்கெட்டில் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்டேட் வரும்போது எல்லாமே நம்ம சேனலில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், nabard.organization/career. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை இயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபோ, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸு, ப்ரிவ்யூ, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பேசிக் இன்ஃபோவில் ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து கீழே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அது எந்த டொமைனில் க்ரியேட் பண்ணிங்க, மேக்ஸிமம் gmail.com தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எல்லாமே இந்த கைட்லைன்ஸில் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கைட்லைன்ஸ் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர். ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 50 KBக்குள்ளே இருக்கணும். JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10 20 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ எந்த சைஸில் இருக்கணும், எந்த டைமென்ஷனில் இருக்கணும், எல்லாமே கைட்லைன்ஸ்லேயே இருக்கும். அதன் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல சூஸ் ஃபைல் இதை கொடுத்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் இந்த 2 பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ளூ பேக்ரவுண்ட்லேயே இருக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி நீட்டாக எந்த ஒரு பிளரும் இல்லாமல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து தேர்டு ஸ்டெப்பில், அதாவது டீட்டெயில்ஸில் பேசிக்கு, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஜனல் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, இந்த மாதிரி நம்ம கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் சென்டரில் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஈரோடு, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் எக்ஸாம் சென்டர் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்து சென்டர் கேட்டகிரி கேட்டிருக்காங்க. யூஆரா, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, உங்கள் கேட்டகிரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஸ்டேட்டுக்கான டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஆல்சோ இருக்கும். எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் கேட்டகிரி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அடுத்து நீங்கள் டிசேபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க, நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுலேயும் நோ ஆப்ஷன் தான் வரும், நோ செலக்ட் பண்ணுங்கள். டிவோர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்கும், இதுலேயும் நோ ஆப்ஷன் தான் வரும். ஸோ ரிலீஜனில் இந்து கேட்டிருக்காங்க, இந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ரிலீஜன் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்துவாக இருந்தால் இந்து, கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின். ஒருவேளை இந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் நோ ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா. அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே நோ ஆப்ஷன் அப்படின்னு தான் வரும். அடுத்து கீழே பாருங்கள், டிபெண்ட் ஆஃப் ஆக்ஷன் கில்டின்னு வரும், இதுலேயும் நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நோ ஆப்ஷன் தான் வரும். நபார்டோட எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ தான் வரும் கண்டிப்பாக. அடுத்து டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் டேட்டு, மந்த்து, இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ்ஸு, இல்லை அப்படின்னா நோ. அடுத்து மார்ஷியல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடா மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன. அடுத்து உங்கள் அட்ரஸ் 1 2 3 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 1ல் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, அடுத்து உங்கள் லொக்கேஷன் நேமு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, பின்கோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கரஸ்பாண்டன்ஸு, பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு கீழே ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங்கில் பர்மனண்ட் அட்ரஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லாங்குவேஜ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் 10th கேட்டிருக்காங்க. 10th 12th அதரில் டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ. நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில், எந்த மந்தில், எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க. ஸோ உங்கள் ஓவரால் பர்சன்டேஜ். ஸோ 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். அடுத்து கிளாஸ் ஆர் கிரேடில் ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 12th அதரில் டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ. ஸோ குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எஸ். யூ ஆர் அன் அண்டர் கிராஜுவேட் ஆஸ் ஆன் 1/10/2024 1/10/2024 இந்த தேதி இல்லை இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். 10th 12th மார்க் ஷீட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தெரியுமா, எழுத படிக்க பேச தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் எழுத தெரியும், பேச தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதில் எஸ் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்துலேயுமே எஸ் தான் வரும். அடுத்து கீழே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஒர்க் பண்ணல ஃப்ரெஷராக தான் இருக்குது அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து லாங்குவேஜஸ் நோன் இதில் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு ரீடு, ரைட்டு, ஸ்பீக் இந்த 3 பாக்ஸ்லையும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 30, 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 35 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 33 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் பார் ஆகிட்டா ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும், அதாவது சிஸ்டமில் எக்ஸாம் இருக்கும். உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேயே இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழில் இருக்காது. ஓகேங்களா. அடுத்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது உங்கள் ஸ்டேட்லேயே வந்து நடக்கும், உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் அதாவது நல்லா ஸ்பீக் பண்ணுறீங்களா, ரைட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுதான் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டில் உங்களுக்கு ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜு, ஜிகே, எபிலிட்டி இந்த 4 சப்ஜெக்டில் இருந்து மொத்தம் 120 கொஷின் வரும். அதாவது ஒரு சப்ஜெக்டில் இருந்து 30 கொஷின். ஸோ 120 கொஷின், 120 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து குறைக்கிறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும்
0.25 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேக்கன்சி லீஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணாமலேயும் போகலாம். அண்ட் ஆன்லைன் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு அதை பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கும். ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்டு ஃபார் ஃபைனல் செலெக்ஷன். த மார்க் obtained in the ஆன்லைன் டெஸ்ட் வில் பி கன்சிடர்டு ஃபார் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட்டில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்க ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை யார் வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரிவியூவில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னா உங்களுடைய இடது கை கட்டவரல் ரேகைய ஸ்டாம்ப் பேடில் பதிவு பண்ணி, அதாவது ஸ்டாம்ப் பேடில் அழுத்தி அதை ஒரு ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை ஸ்டாம்ப் பேடில் அழுத்திக்கோங்க. நல்லா அழுத்திட்டு அதை ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி நீட்டாக பதிவு பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு வாக்கியம் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் அதை அப்படியே எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் ஜஸ்ட் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். Hereby declare that all the information submitted by me in this application form is correct, true and valid. I will present the following supporting documents as when required. அதாவது இந்த அப்ளிகேஷனில் நான் கொடுத்த டேட்டா எல்லாமே வந்து 100% கரெக்ட் தான். நீங்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுறப்ப கண்டிப்பாக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன், அதாவது நான் வந்து சப்மிட் பண்ணுவேன். அதுக்கான உறுதிமொழி மாதிரி நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் இந்த ஃபார்மேட். இப்படி தான் இதை செக் பண்ணிக்கோங்க. இது தேவைப்பட்டால் நீங்கள் கூட இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், பட் இதே மாதிரி நீங்கள் எழுதினாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீட்டாக A4 ஷீட்டில் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அதுதான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேப்சர் கூட என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண டேட்டா எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Application will be allowed after final submit. No change or edit of application will be allowed after final submit கொடுத்துட்டா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 6th ஸ்டெப்பில் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. 590 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் SC UR OBC கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நீங்கள் 590 பே பண்ணணும், இன்க்ளூடிங் GST அதோட ஆட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு GST தரணும்னு அவசியமே இல்லை. இதுக்கும் வந்து GST கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி கோடு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ், அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அடுத்து தான் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னா, ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் SC ST டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 50 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். அதர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக 500 பே பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 450, இன்டிமேஷன் சார்ஜ் ஒரு 50, ஸோ டோட்டலாக 500. அப்போ இதில் வந்து 490 காட்டுதே ப்ரோ, அது எப்படி ப்ரோ அப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி GST ஒரு 90 rupees ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. இதில் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? அதுவும் சென்னையில் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டோட ஸ்கோரை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ரீசனிங்கு, லாங்குவேஜ் அவேர்னஸ், எபிலிட்டி, ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, TNPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாமே இல்லை. 10th CBSE சிலபஸ் அடிப்படையில் தான் இருக்கும். இதில் சிலபஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. நான் சிலபஸ் டெலகிராம் சேனலில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் அதே தான், ரயில்வேக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே டாபிக் தான்.
அதை நீங்கள் டெப்த்தாக படிச்சிருப்பீங்க. இது அந்த அளவுக்கு படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அடுத்த மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் அதை ரிவிஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ என்னால் முடியும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இது இருக்குது. ஓகேங்களா, நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நான் வீடியோ கூட சரியாக அப்லோட் பண்ணுறது இல்லை, அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, வருத்தப்படாதீங்க. மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அதை என்னால் சொல்ல முடியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதுக்கு மேலே ரிப்ளை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ சாரி ஃபார் த டிலே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.